அதுல என்னத்த பார்த்து வேற சாங்க நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. இத நம்ம லைஃப்ல பல சிச்சுவேஷன்ல யூஸ் ஆகும். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களோட லவ் பிரேக்கப் ஆயிடுச்சா, நீங்க ஆசாசியா பிளான் பண்ண ட்ரிப் கேன்சல் ஆயிட்டா, அப்புறம் உங்க நண்பன் நம்ப வச்சு அப்புறம் உங்க நண்பன் அப்புறம் உங்க நண்பன் ஏமாத்தி துரோகம் பண்ணி அப்புறம் உங்க நண்பன் பயப்படாதீங்க. டயலாக் நல்லா மனசுல வச்சுக்கிட்டு தெளிவா பேசுங்க. சரியா? ஓகேவா? இந்த வாட்டி பாருங்க. கொஞ்சம் ஜூஸ் குடிக்கலாம். அப்புறம் உங்க நண்பன் நம்ப வச்சு இவங்க இப்ப எடுக்க மாட்டாங்கயா. அப்புறம் உங்க நண்பன் தண்ணி குடிச்சா இவ்வளவு ட்ரை பண்ணி வர மாட்டேங்குது. அப்புறம் உங்க நண்பன் நம்ப வச்சு ஏமாத்தி உங்க முதுகுல குத்தினானா, அடுத்து சண்டே முடிஞ்சு மண்டே வேலைக்கு போகணுமா. ஒரு சில பேர் இருப்பாங்களே, எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அழ மாட்டேன்டா, அழக்கூடாது என் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி இறுக்கமா இருப்பாங்களே, அவங்கன்னா முக்கியமா இந்த சாங்க போட்டு கேளுங்க. நீங்க அழுனாலும் உங்களுக்காக அவன் அழுவான்டா. எரிமலை என்னைக்குடா அழுது இருக்கு, அதனாலதான் எனக்கு பதில் அவன் அழுக சொன்னேன். ஓகே, இப்ப அடுத்த சாங் பார்க்கலாம். டேய், இது ஜித்தன் படத்துல இருக்க பாட்டு தானே? ஏன்னா இப்பதான் பத்த வைக்கும் பார்வைக்காரருக்கு ஆகும் போனீங்க. ஆனா நாங்க அப்பவே இந்த சாங்கு லிரிக்கே தெரியல போட்டுக்கோண்டா. எப்படிப்பட்ட ஒரு சாங்கு, எப்படிப்பட்ட ஒரு வேலைப்பாடு. எனக்கு இந்த சூடு பாருங்க சிக்கன் கறி கூட பிடிச்சிருக்குதான். ஏன்னா அந்த பீட்ல எந்த லிரிக் போட்டாலுமே நல்லா இருக்கும்டா. ஆமா, அது நல்ல பீட். அது பிடிச்சிருக்கு, அந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து ஒரு தமிழ் சாங் தான். தமிழ் சாங்ல இப்படி ஒரு கேவலமான சாங் நான் பார்த்ததே கிடையாதுடா. எனக்கு அந்த ஹெட்போனை கூட என்ன பண்ணி எனக்கு புரியல. நான் கண்டுபிடிக்கணும் இப்ப. இருந்தா